மராட்டிய மன்னன் சிவாஜியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அவர் இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அறையில ஒரு சிறுவன் அந்த சிவாஜி மன்னனை கொல்வதற்காக காத்திருக்கிறான். காவலாளிகளிடம் பிடிபட்டும் விடுகிறான். அப்படி பிடிபட்டோன்னு சிவாஜி கேட்குறாரு, ஏன்பா ஏன் என்னை கொல்றதுக்காக வந்த அப்படின்னு கேட்ட உடனே இந்த சிறுவன் சொல்றான், ஐயா நான் ரொம்ப ஏழை, எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, ஆனால் உங்களை கொன்னா எனக்கு நிறைய பணம் தர்றதா ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா, அதுக்காகத்தான் உங்களை கொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்தில் இருந்த அந்த மன்னனுடைய துணையாக இருந்தவர், மன்னனை கொல்ல வந்த குற்றத்துக்கு உனக்கு மரண தண்டனை தான் நிச்சயமா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த சிறுவன் கொஞ்சம் கூட அச்சப்படாமல், சரிங்கய்யா நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான தாய் எனக்காக வீட்டில் காத்திருப்பாள், அந்த தாயை நான் ஒரு நிமிடம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், குற்றவாளியா இல்லை, எந்த குற்றமும் இல்லாத ஒரு நல்ல மகனாக அவரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு குற்றம் சுமத்தப்பட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அமைச்சர் கேட்கிறார், ஏண்டா நான் இப்படி விட்டோன்னே நீ தப்பிச்சு ஓடுறதுக்கா, அப்படிலாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நிச்சயமாக என்னுடைய தாயை சந்தித்து விட்டு நான் மறுபடியும் வந்துடுவேன், என்னை நம்புங்கன்னு சொல்கிறார். உடனே மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி அந்த சிறுவன் போயிட்டு தன்னுடைய தாயை சந்தித்து விட்டு மறுபடியும் மன்னன் முன் வந்து நின்று, இப்போது நீங்கள் எனக்கு மரண தண்டனையை அளிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே மன்னன் சிவாஜி சொன்னாரா, உனக்கு யாராவது மரண தண்டனை தருவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த சிறுவனுக்கு ஆச்சரியம் புரியாம அந்த மன்னனையே பார்க்கிறான். அப்போது மன்னர் சொல்கிறார், இப்படி ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுகிறவன், நம்பிக்கையோடு நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன் தாயை போய் பார்த்துட்டு மறுபடியும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிற உன்னுடைய துணிவும், அதே அளவுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற அந்த நம்பிக்கையும் இருக்கிற உன்னை போய் யாராவது கொல்லுவாங்களா? இனிமேல் நீதான் என்னுடைய படையிலே இருக்கிற ஒரு தலைவன்னு சொல்லி தன்னுடைய படை தளபதியாக ஏற்றுக்கொள்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிறு நம்பிக்கை கூட நம்மை ஒரு இடத்திலே மிக பெரியவர்களாக மாற்றும். அதனால வாழ்க்கையில் நம்மால் முடிந்த வரைக்கும் நம்மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். அந்த நம்பிக்கையே உங்களை வாழ்க்கையிலே மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும்.